மாதிரி ஒரு பணம் கெடுக்குதா வந்து பாருன்னு தெரிஞ்சுங்க ஃபோன் பண்ண பிறகு நாங்கள் போய் பார்த்தா என் தம்பி கை காலை பூச்சி போட்டு பள்ளத்தில். இது எப்படி ஓடியும்? அதே மாதிரி அச்சு மூஞ்சிகளை கரெக்டாக இந்த இடத்துல அச்சுக்கிறாங்க. இந்த இடத்துல அச்சோன்னா உயிர் போயிட்டுக்குது. பாய் மேலே குத்திக்கிறாங்க. எங்களுக்கு அது டீட்டெயில் வேணும். ஆனால் இது ஆக்சிடென்ட் நாங்கள் நம்பவே மாட்டோம். நேற்று நாங்கள் அப்படியே கேஸு கொடுத்து நாங்கள் அப்படியே தான் கிளம்பிட்டோம். நாங்கள் வராதே முன்னே போஸ்ட்மார்ட்டம் யார் பண்ணது? சம்மந்தப்பட்டோம் நாங்கள் தான். நான் உறவுக்காரங்க. எங்களுக்கு சம்மந்தம் கொடுக்காம நீங்கள் எப்படி நீங்கள் வந்து தகவல் கொடுக்காம நீங்கள் எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க? ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த மேல்நெல்லி பகுதியை சேர்ந்தவர் ஆனந்தன். இவருக்கு 2 பெண் பிள்ளைகள் மற்றும் ஒரு மகன் உள்ளனர். பிள்ளைகள் அனைவரும் பள்ளி படிப்பு படித்து வரும் நிலையில் சமையல் மாஸ்டராக இவர் ஆரணி அருகே உள்ள களம்பூர் கஸ்தம்பாடி பகுதியில் உள்ள முருகன் ஹோட்டல் என்ற கடையில் வேலை செய்து வந்துள்ளார். வார இறுதி நாட்களில் மட்டுமே மேல்நெல்லி பகுதியில் உள்ள தனது வீட்டிற்கு சென்று வரும் ஆனந்தன் கடந்த 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று இரவு கடைசியாக தொலைபேசியில் உறவினர்களிடம் பேசியுள்ளார். மறுநாள் காலை உறவினர்கள் ஆனந்தனின் செல்போனிற்கு தொடர்பு கொண்ட போது பெண் ஒருவர் போனை அட்டன் செய்து ஆனந்தன் வேலை செய்து கொண்டிருக்கிறார் என கூறிவிட்டு அழைப்பை துண்டித்து விட்டதாகவும், பலமுறை ஆனந்தனின் செல்போனை தொடர்பு கொண்ட போது சுவிட்ச் ஆஃப் என வந்ததாகவும் ஆனந்தனின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் செய்வதறியாமல் பதறி போன உறவினர்கள் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று களம்பூர் கஸ்தம்பாடி பகுதிக்கு சென்று ஆனந்தன் வேலை பார்த்த ஹோட்டலில் விசாரித்த போது சரிவர பதிலளிக்காமல் இருந்துள்ளனர். அங்கிருந்த மக்களிடம் ஆனந்தன் குறித்து உறவினர்கள் விசாரித்து கொண்டிருந்த வேளையில் சாலையோரம் அவர் இறந்த நிலையில் இருப்பது தெரிய வந்துள்ளது. உடலை மீட்ட போலீசார் வேலூர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். பின்னர் உறவினர்களுக்கு தெரியாமல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாகவும், கொலை செய்யப்பட்டு ஆனந்தன் சாலையோரம் வீசப்பட்டதாகவும் உறவினர்கள் இன்று வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் உடலை வாங்காமல் போலீசாரிடம் வாக்குவாதம் செய்துள்ளனர். ஆனந்தன் விபத்தினால் இறந்து விட்டதாகவும், விபத்து ஏற்படுத்திய காரை பறிமுதல் செய்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். அதை ஏற்க மறுத்த உறவினர்கள் உடல் முழுவதும் காயம் உள்ளது, கொலையில் தொடர்புடையவர்களை கைது செய்யாதவரை உடலை வாங்க மாட்டோம் என உறவினர்கள் கூறி சென்று விட்டனர். மேலும் உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் மருத்துவமனை எதிரே மறியல் போராட்டம் நடத்துவோம் எனவும் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து ஆனந்தனின் உறவினர்கள் அளித்த பேட்டியில், வேலைக்கு போனார் என் தம்பி. 3 நாளாக ஃபோன் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை போனால், திங்காமல் போனால், செவ்வாய்க்கிழமை ஃபோன் பண்ணோம், புதன்கிழமை மணிக்கு ஃபோன் பண்ணோம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிச்சு. மறுநாள் கொஞ்ச நேரம் ஒத்து போட்டோன்னு என்ன சொன்னாங்க, வேலையில் இருக்கிறான் தம்பின்னு சொன்னாங்க. அதுலேருந்து சரி ஃபோன் பண்ணி பேசலான்னு ஃபோன் பண்ணுறோம். சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்புறமா தான் நாங்கள் தேடின்னு போனால் வேலை நான் திங்காம வந்து 500 ரூபா வாங்கிட்டு போயிட்டான்னு சொன்னேன். செவ்வாய்க்கிழமை வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டாரு. அப்புறமா என்ன சார் செவ்வாய்க்கிழமை வந்து நான் கவனிக்கலன்னு சொல்கிறேன் அது ஆள். அப்புறமா சரிட்டு ஸ்டேஷனில் போய் கேஸுக்கு நீங்கள் வாழைப்பந்தில் போய் கொடுன்னு சொன்னாங்க. வாழைப்பந்தில் போனால் அப்புறம் மேலே பந்தால் அந்த ஊருக்கு போய் இதுமாரி ஒரு பணம் கெடுக்குதா வந்து பாருன்னு தெரிஞ்சுங்க ஃபோன் பண்ண பிறகு நாங்கள் போய் பார்த்தா என் தம்பி கை காலை பூச்சி போட்டு பள்ளத்தில். களம்பூர்ல பள்ளத்தில் கை காலை உடச்சி போட்டுக்கிறாங்க சார். என் தம்பி பயன்படதான் குடமா நாங்கள் பணக்கார கடையெல்லாம் கை வச்சதான் சாப்பிடணும் சார். நாங்கள் என் தம்பி இப்படி பண்ணிட்டாங்களே, ஒரு நீதி கிடையாதா, ஒரு நியாயம் கிடையாதா? இன்னைக்கு 6 நாளாவது என் தம்பி ஏதோ விசாரணை வரலையே. எங்களுக்கு நீதி தான் கேட்குறேன், எங்கள் பணம் கேட்கல. என் தம்பி யார் பண்ணாங்களே அவங்களுக்கு துணி ரொட்டி போடு, அதுதான் நான் கேட்குறேன் சார். நாங்கள் வேறு எதுவும் கேட்கல, நான் கேட்கல. என் தம்பி பண்ணது யார் அவங்க கார் ஆக்சிடென்ட் கிடையாது. என் தம்பி கை காலை மூச்சு தான் போட்டுக்கிறாங்க. ஆமாம் பாஸ்மெண்ட் போட்டுக்கிறாங்க. எங்களுக்கு கேட்காது. நாங்கள் வரத்தாங்களே எடுத்து முடிச்சுக்கிறாங்க சார். அவங்க அக்கா வீட்டுக்காரன் ஆக்சிடென்ட்னு சொல்கிறாங்க. ஆக்சிடென்ட் ஆன இடத்துலேருந்து ஒரு தகவல் எதுவுமே எங்களுக்கு அடையாளம் கிடையாது. ஆக்சிடென்ட் ஆகினாலும் ஒன்று வண்டி தேஞ்சிருந்தா டயர் தேய்மானம் இருக்கணும், அடிப்பட்ட இடத்துல எதனா ஒரு ரத்தக்கரை இருக்கணும், எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. ஒன்றுமே இல்லை. ஒரு ஆக்சிடென்ட் ஆகினாலும் எப்படி ஆக்சிடென்ட் ஆகணும் எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் ஒரு டிரைவர் ஆகிறோம், எங்களுக்கு தான் தெரியும் ஆக்சிடென்ட் எப்படி ஆகணும். ஆக்சிடென்ட் ஆக வந்து ஐவருமே கிடையாது. ஆக்சிடென்ட் ஆகிற ஆளுக்கு இந்த இடத்துல இந்த ஒரு கை, இங்கே ஒரு கை, இந்த ஒரு இடத்துல கை எப்படி ஓடியும், 3 தண்டோ கை எப்படி ஓடியும், அதே மாதிரி இந்த காலை எப்படி ஓடியும், இது எப்படி ஓடியும். அதே மாதிரி அச்சு மூஞ்சிகளை கரெக்டாக இந்த இடத்துல அச்சுக்கிறாங்க. இந்த இடத்துல அச்சோன்னா உயிர் போயிட்டுக்குது. பாய் மேலே குத்திக்கிறாங்க. எங்களுக்கு அது டீட்டெயில் வேணும்.
ஆனால் இது ஆக்சிடென்ட் நாங்கள் நம்பவே மாட்டோம். யார் இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு ஹோட்டல் மேலே தான் டவுட்டு. போலீஸ் என்ன சொல்கிறாங்க? போலீஸ் சொன்னதுக்கு விசாரிக்கிறேன்னு தான் சொல்கிறாங்களே தவிர எங்களுக்கு இன்னும் டீட்டெயில் வரல. 4 நாள் ஆயிரும். இதே ஒரு கம்ப்ளைண்ட்னா மாச்சேரியில் வந்து நாங்கள் நேற்று கேஸ் குத்துனுக்குறோன்னா ஸ்டேஷனில் 3:50 வரைக்கும் நாங்கள் கேஸ் குத்துனுக்குறோம். ஸ்டேஷனில் 3:50 வரைக்கும் ஸ்டேஷனில் ஊற்ற 4:30 மணி வரையும் எங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் லீவ் டைம் குத்துக்கிறீங்க. நாங்கள் 4:30 மணிக்கெலாம் நாங்கள் வர முடியாதுன்னு சொல்லியாச்சு. நேற்று நாங்கள் அப்படியே கேஸு குத்து நாங்கள் அப்படியே தான் கிளம்பிட்டோம். நாங்கள் வராதே முன்னே போஸ்ட்மார்ட்டம் யார் பண்ணது? சம்மந்தப்பட்டோம் நாங்கள் தான். நான் உறவுக்காரனுங்க. எங்களுக்கு சம்மந்தம் கொடுக்காம நீங்கள் எப்படி நீங்கள் வந்து தகவல் கொடுக்காம நீங்கள் எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க? கேட்டிங்களா போலீஸ்? அல்ல சார், போஸ்ட்மார்ட்டம் ஆல்ரெடி நாங்கள் பண்ணிட்டோம். நேற்று போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க. இப்போ பேச்சு மாற்றி பேசுகிறாங்க. எங்களுக்கு அதுதான் விசிட் வேணும். சம்மந்தப்பட்டோம் நாங்களே சம்மந்தப்பட்டவன் இருக்கும்போது நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறேன்னு சொன்னால் எப்படி நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் விட்டுருவோம்? நான் மாமன், தங்கச்சி வீட்டுக்காரு, அக்கா வீட்டுக்காரு, நாங்களாம் எல்லாம் மெயினாக இருக்கும்போது எங்களுக்கு சம்மந்தப்படாத ஆளு நீங்கள் கையெழுத்து போடாமல் நீங்கள் எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணிங்க? எங்களுக்கு அதான் டீட்டெயில் வேணும். இப்போ இப்படி போலீஸ் இப்படி பண்ணுறதுனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எங்களுக்கு எல்லாமே டவுட்டு வந்து யார் என்னென்ன இது பண்ணிக்கிறாங்களோ எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு இது டீட்டெயில் வேணும், அவ்வளோதான். நாங்கள் வேறு எந்த விஷயம் உங்களை வந்து கண்பு பத்தில் எதுவுமே பேசலை. நாங்கள் மரணமா எங்களுக்கு அது சூசைட்லாம் ஆக்சிடென்ட்டு கிடையாது. அது 100% சுத்தமாக கிடையாது. எங்களுக்கு அது அச்சு போட்டுக்கிறாங்க. அச்சு போட்டு தான் இந்த வேலையை நடந்துக்குது. எங்களுக்கு அது டீட்டெயில் வேணும், அவ்வளோதான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.